ஒருவேளை நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால எடுத்த ஞானஸ்நானம் அது ஒரு மனுஷ உபதேசம். அது கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பதாக 300 வருஷங்களுக்கு பின்பதாக நிசாயா மாநாட்டின் மூலமாக வேதத்தில் கோர்க்கப்பட்ட ஒரு காரியம், மனுஷனால் புகுத்தப்பட்ட ஒரு காரியம். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க படித்தவர்களா இருந்தா என்சைக்ளோபீடியாவை போய் பாருங்க. முதல் நூற்றாண்டுல என்ன ஞானஸ்நானம் கொடுத்தாங்க போய் பாருங்க. 2ஆம் நூற்றாண்டுல என்ன ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு பாருங்க. எப்பொழுது இந்த ஞானஸ்நானம் முறைமை மாறிச்சுன்றது என்சைக்ளோபீடியால பாருங்க, தெரிஞ்சுப்பீங்க. சரித்திரம் உங்களுக்கு சொல்லும். ஒரே ஞானஸ்நானம் தான் கொடுத்தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஒரே விசுவாசம் தான், இயேசுவே தேவன், இயேசுவே நித்திய பிதா, இயேசுதான் பரிசுத்த ஆவி. 3 தன்மையில வெளிப்பட்ட ஒரே தேவன் என்ற ரகசியம் அன்றைக்கு சீஷர்கள் மூலமாக வெளிப்பட்டது. அதை தான் இங்க வசனம் சொல்லுகிறது. இயேசுவே கிறிஸ்து என்று அப்போலோ திஷ்டாந்தரப்படுத்தினான். அப்படின்னா என்ன? உறுதிப்படுத்தினான். இயேசுவே பிதா என்று உறுதிப்படுத்தினான். இயேசுதான் யெகோவா என்று உறுதிப்படுத்தினான். இயேசுதான் சிருஷ்டி கர்த்தர் என்று உறுதிப்படுத்தினான். இயேசுதான் நித்திய பிதா என்பதை உறுதிப்படுத்தினான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லிக் கொடுக்கிற இந்த சத்தியத்துக்கு மாறாக வேற தவறான ஒரு உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து தவறான ஞானஸ்தானத்தை எடுத்திருந்தா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்போலோக்கு அழைப்பு கொடுத்தது போல, எபேசு சீஷர்களுக்கு அழைப்பு கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, வேதத்திலே நான் சொல்லி இருக்கிற உண்மையான ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுப்பதுதான். வேதம் சொல்லுகிற ஒரே சத்தியம், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். ஒரே தேவன் உண்டு என்பதுதான் சத்தியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு தவறான புரிதலிருந்து வெளியே வாங்க, தவறான எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க, தவறான சிந்தையிலிருந்து வெளியே வாங்க. பேதுரு போல புறஜாதிகளை தீட்டுள்ளவர்களை எண்ணாதீங்க. நாகமான போல இப்படிதான் அற்புதம் நடக்கும் சொல்லி நீங்களா உங்க மனசுல ஒரு கோட்டையை கட்டி கொள்ளாதீங்க. கர்த்தர் எப்படியும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். எந்த வழியிலையும் அற்புதம் செய்வார். கல்லை கொண்டு கூட உன் வாழ்க்கையை மாற்றுவார்.